வணக்கம். ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஐபிஓ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஐபிஓ பற்றியான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. எவ்வளோ ஃபண்டு ரைஸ் பண்ண போகிறாங்க, என்ன டேட்ஸ்குள்ளார, என்ன ப்ரைஸ் பேண்ட், எவ்வளோ மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு பண்ண முடியும், இந்த ஃபண்டை எப்படி அந்த கம்பெனி யூட்டிலைஸ் செய்ய போகுது, மற்றும் கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பற்றி பார்க்கலாங்க. ப்ரொமோட்டர்ஸ் யார், அவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ப்ரொமோட்டர்ஸ் ஆல்ரெடி ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்களா இல்லையா, எவ்வளோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ஐபிஓவில் அலோகேஷன் கொடுத்துருக்காங்க, மற்றும் ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை இந்த ஐபிஓ வழியாக செல் பண்ணுறாங்களா இல்லையான்ற தகவலையும் பார்க்கலாம். ஃபினான்ஷியல் நம்பர்ஸ் இந்த கம்பெனியோட பார்க்கலாங்க. அதுக்கப்புறம் இன்ஃபோசிஸ் மற்றும் மைண்ட்ரி கூட கம்பேரிசன் பண்ணலாம். அந்த கம்பேரிசன் சரியான கம்பேரிசனாக இருக்காது, இருந்தாலும் நம்ம அந்த நம்பர்ஸ் டேட்டாவை கம்பேர் பண்ணிடலாம். கடைசியாக இந்த கம்பெனியோட பிஇ கால்குலேஷன் பண்ணுவோம், ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் கால்குலேஷன் பண்ணிவிட்டு அது இண்டஸ்ட்ரி கூட கம்பேரிசன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது, அதிகமாக இருக்கா, குறைவாக இருக்கா, ஆவரேஜாக இருக்கான்றதை பார்த்துடலாம். முக்கியமான டிஸ்க்ளைமருங்க, நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ நீங்கள் இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோவும் கிடையாது. ஐபிஓவில் இன்வெஸ்ட் செய்கிறதும் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் செய்கிறதும் நிறைய ரிஸ்க் இருக்குங்க. அந்த ரிஸ்க்கை புரிஞ்சு உங்களுக்கு ஏற்றதான் தெரிஞ்சதுக்காக அப்புறமா மட்டுமே இன்வெஸ்ட் செய்யுங்க. இந்த வீடியோ ஃபேக்ட்ஸை உங்கள் முன்னாடி எடுத்துரைக்கிற வீடியோ மட்டுமே. வீடியோக்குள்ளே டீட்டெயில்டாக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ருபி டிரைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சதுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக் அனைத்துமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தவறுகள் இருந்தாலும் உங்களுக்கு பிடிக்கலனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் திருத்திக் கொள்ள முயற்சி செய்கிறேன். சரிங்க, கம்பெனி இந்த ஐபிஓ வழியாக எவ்வளோ ஃபண்டு ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 698 முதல் 702 crores வரைக்குமான ஃபண்டை ரைஸ் பண்ண போகிறாங்க. இது அப்பர் பேண்ட் லோவர் பேண்ட் பேஸ் பண்ணி. இந்த கம்பெனி என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு விரைவாக பார்க்கணும்னா இது ஒரு ஐடி கம்பெனியாக எடுத்துக்கலாம். அவங்க மெயின் பிஸ்னஸ் டிஜிட்டலில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோவில் டேட்டா அனைத்துமே எடுக்கப்பட்டது எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு சப்மிட் பண்ண ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ் டாக்குமெண்ட் வழியாக தான். சில டேட்டா வந்து ஆக்சிஸ் கேபிட்டல் அவங்க ரிப்போர்ட்லேருந்து எடுத்திருக்கோம். எங்கேருந்து அந்த டேட்டாவை எடுத்திருக்கோமோ அங்கே அந்த சோர்ஸை நாம் காட்டியிருக்கோம் இந்த வீடியோவில். சரிங்க, இப்போ இந்த வர ஃபண்டை கம்பெனி என்னவா யூட்டிலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அவங்க டு மீட் லாங் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்னு கொடுத்துட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இது மில்லியன்ஸில் இருக்குங்க. ஸோ மில்லியன்ஸில் காட்டியிருக்காங்க. அப்போ நம்ம இது க்ரோஸில் மாற்றணும்னா டிவைட் பை 10 பண்ணோம்னா 101 crores வந்து ஃபியூச்சர் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு யூஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 101 crores அப்புறம் ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு எவ்வளோ அப்படின்றத அவங்க டீட்டெயில்ஸ் கொடுக்கல. அது வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த 101 crores வந்து லாங் டேர்ம் ஒர்க்கிங் கேபிட்டல் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்காக. அது எப்படி அவங்க கால்குலேட் பண்ணாங்கன்ற டீட்டெயில்ஸும் அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 2019 2020க்கான டேட்டாவை கொடுத்துருக்காங்க. 2021 2022க்கு அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ்டிமேட் பண்ணி அவங்க எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2021 1529.4 இது மில்லியனில் இருக்குங்க. ஸோ டிவைட் பை 10 பார்த்தீங்கன்னா 152.94 crores தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 51.9 crores தான். ஸோ மீதி 101 crores வந்து இந்த ஐபிஓ வழியாக ஜென்ரேட் பண்ணுறதை யூஸ் பண்ணிக்க போகிறதா காட்டியிருக்காங்க. இது 2021 கதை. 2022 எவ்வளோ தேவைப்படும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 208.94 கோடி ரூபாய்கள் தேவைப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பணம் அவங்க எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குங்க. அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் இந்த கம்பெனி அந்த நேரத்தில் பண்ணுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எனக்கு. ஸோ இதை வந்து நம்ம ஃபினான்ஷியல்ஸ் வரும்போது செக் பண்ணி பார்க்கலாங்க, ஃபினான்ஷியல்ஸ் டேட்டா பார்க்கும்போது. ஆனால் இது ஒரு கேள்வியாக எனக்கு எழும்பிச்சுங்க. சரிங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஐபிஓட டேட்ஸை விரைவாக பார்த்துடலாம். என்னைக்கு ஓப்பன் பண்ண போகிறாங்க 7th September, என்னைக்கு க்ளோஸ் பண்ண போகிறாங்க 9th September. எப்போவுமே பொதுவாக இருக்கிற மூன்று தினங்களுக்கு. என்ன ப்ரைஸ் பேண்டில் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 165 166 இந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் பிட்ஸ் எவ்வளோ பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா 90 யூனிட்ஸ் நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ மொத்தமாக நம்ம செலவு பண்ணுற காசு அப்பர் ப்ரைஸ் பேண்டுக்கு பிட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகும்னு பார்த்தீங்கன்னா 14,940 rupees கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இது ஒரு சின்ன அமௌண்ட்டாக தான் தெரியுது ஐபிஓக்கு. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம் இந்த ஐபிஓக்கு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸு சின்ன அமௌண்ட்டு தான் கட்டுற மாதிரி இருக்குது, மினிமம் அமௌண்ட்.
எவ்வளோ ஷேர் இந்த இஷ்யூ சைஸில் வருதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4.23 கோடி ஷேர்ஸுங்க, ஷேர்ஸோட எண்ணிக்கை. சரி, என்ன டேட்ஸில் மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றத அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் நான் செக் பண்ண வரைக்கும் என் கண்ணுக்கு தென்படலைங்க. ஆனால் ஆக்சிஸ் கேபிட்டலோட ரிப்போர்ட்டில் சில இண்டிகேட்டிவ் டைம்லைன் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டிவ்னா கன்ஃபார்ம்டு கிடையாது, கிட்டத்தட்ட இருக்கலாம் அப்படின்றது புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்போக்குள்ளார ஃபைனலைஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 14th செப்டம்பர், ரீஃபண்ட்ஸ் அண்ட் கிரெடிட் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் 15th செப்டம்பர், ட்ரேடிங் வந்து 17 செப்டம்பரில் ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் ஆக்சிஸ் கேபிட்டல்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்க, இப்போ இந்த கம்பெனியோட ப்ரொமோட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அசோக் சூட்டா அப்படின்ற அவர் தான் ப்ரொமோட்டர், எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன் அண்ட் டைரக்டர். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்குது இண்டஸ்ட்ரியிலன்றது எனக்கு தோணுதுங்க. ஏன்னா அவர் முன்னாடியே விப்ரோ மற்றும் மைண்ட்ரியில் பெரிய இடத்துல வேலை செஞ்சுருக்கிறாரு, ஒரு முக்கிய புள்ளியாகவே வேலை செஞ்சுருக்கிறாரு. ஸோ அவருக்கு இந்த ஐடி மார்க்கெட்டில் அவருக்கு ஒரு மதிப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 77 வயதாகும் அசோக் சூட்டா அவர்களுக்கு. அவர் நிறைய அக்கலேஜ்ஸ் இதெல்லாம் வாங்கியிருக்கிறார். அந்த டீட்டெயில்ஸும் அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்க, அவர் எவ்வளோ ஷேரு இந்த கம்பெனியில் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் டெக்னாலஜிஸில் வச்சிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்கிறாருங்க. 1 10 100 1000 10 lakhs 10 lakhs crore 6.8 கோடின்னு நினைக்கிறேங்க. ஸோ அது வந்து 48.83% கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து அசோக் சூட்டா அவர்கிட்ட மட்டும் இருக்குது. அது தவிர அவரை சார்ந்த கம்பெனியும் இருக்கும், அவர் சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸும் இருக்கலாம். பட் இது அசோக் சூட்டா மட்டும் 48.83% வச்சிருக்கிறாரு. இது ஐபிஓக்கு முன்னாடி இருக்கிற நிலைமை. சரி, இப்போ இவர் ஏதாவது ஷேர்ஸ் பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்களா இந்த ப்ரொமோட்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்கன்ற டேட்டாவை அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சதவீதம் ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அசோக் சூட்டா மட்டும் 35% அவரோட ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணியிருக்கிறாருன்ற மாதிரி எனக்கு புரிஞ்சுது. அவர் அந்த ப்ரொமோட்டர் குரூப்பும் சேர்ந்து மொத்தமாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30% ஷேர்ஸை பிளெட்ஜ் பண்ணியிருக்கிறதா டேட்டா இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான தகவல், நெகட்டிவாக எடுத்துக்கலான்னு என்னோட தாழ்மையான கருத்துங்க. ஸோ ஆல்ரெடி ஷேர்ஸு பிளெட்ஜ் ஆயிருக்கு, அதுவும் கொஞ்சம் அதிகமான பர்சன்டேஜில். சரிங்க, ப்ரொமோட்டர்ஸ் இந்த ஐபிஓ வழியாக செல் பண்ணுறாங்களா அவங்களோட ஷேர்ஸை அப்படின்றத பார்க்கலாம். அசோக் சூட்டா கிட்டத்தட்ட 8.4 கோடின்னு நினைக்கிறேங்க, அவ்வளோ ஷேர்ஸை வந்து விற்கிறதா டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது தவிர வேறொரு ப்ரொமோட்டரும் இருக்காங்க, CMDB2 அப்படின்றது, அவங்களும் அவங்களோட கொஞ்சம் ஷேர்ஸை விற்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக இவங்க எவ்வளவு ஷேர்ஸ் விற்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.56 கோடிகள் அவ்வளோ ஷேர்ஸை விற்க போகிறதா டேட்டா இருக்குது. அப்போ முன்னாடி நம்ம பார்த்த அந்த அசோக் கிட்ட வந்து 8.4 கோடி இல்லைங்க, மன்னிக்கணும், அது வந்து 84 லட்சம். ஸோ மொத்தமாக ரஃப்லி பார்த்தீங்கன்னா 3.56 crores வந்து விற்க போகிறதாக தெரியுது இந்த ஐபிஓ வழியாக. சரி, அப்போது ஃப்ரெஷ் இஷ்யூ அப்போ 3.56 crores ஷேர்ஸ் தான் விற்க போகிறாங்க. ஸோ மொத்த புதுசாக ஷேர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆமாம், அதுவும் இருக்குது. அது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு ஒர்த்துன்னு பார்த்தீங்கன்னா ₹110 crores. ஸோ இரண்டுமே இருக்குது. இந்த ஐபிஓ வழியாக இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் ஷேர்ஸ் அவங்களோடத விற்கிறாங்க, கொஞ்சம் ஷேர்ஸ் புதுசாக இஷ்யூ பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி ப்ரொமோட்டர்ஸ் எக்ஸிட் ஆகுறாங்கன்றதான் அதுவும் ஒரு நெகட்டிவாக நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க, இப்போ நம்ம ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஐபிஓவில் எவ்வளோ சதவீதம் ஒதுக்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த டேட்டாவை எனக்கு வந்து நம்ம ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கிடைக்கல, அது வந்து ஆக்சிஸ் கேபிட்டலில் தான் கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு 10% தான் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் கம்மியாக இருக்குன்றது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. இது மேபி செபி ரூல்ஸாக இருக்கலாம்னு கருதப்படுதுன்னு ஒரு வட்டாரங்களில் சொல்கிற நியூஸும் இருக்குது. அதனால் அது செபி அது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்கன்னா ஏதாவது ஒரு விஷயம் இருக்குன்னு நாம் புரிஞ்சுக்கலான்னு என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ இதுவும் நெகட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சரிங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி எப்போ இன்கார்பரேட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 30 2011 இன்கார்பரேட் ஆயிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பிஸ்னஸ் மாடலில் கொஞ்சம் டக்குன்னு விரைவாக பார்த்துடலாங்க. 3 பிஸ்னஸ் யூனிட்ஸ் இருக்குது இவங்க கீழேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று டிஜிட்டல், இன்னொன்று வந்து ப்ராடக்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ், இன்னொன்று இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்யூரிட்டி சர்வீசஸ். இதை பற்றி ஒவ்வொரு பிஸ்னஸ் யூனிட் பற்றியும் டீட்டெயில்டாக அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தயவு செஞ்சு அதை படித்து பாருங்கள். டிஜிட்டல்னால் நம்ம புரிஞ்சுக்கலாம், டிஜிட்டல் ரிலேட்டட் இது. ப்ராடக்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ்னால் அவங்க சாஃப்ட்வேர் ரெடிமேடாக பண்ணியிருக்காங்கன்றது என்னோட புரிதல். ஸோ அதை அப்படியே எடுத்து அவங்க கிளைண்ட்ஸுக்கு கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட்டில் தான் அவங்க வந்து இந்த நம்ம சப்போர்ட் கொடுக்குற மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க போல இருக்குது. அவங்க கிளைண்ட்டும் அவங்க கஸ்டமர்
கஸ்டமர்ஸோட டேட்டா, சாஃப்ட்வேர் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. ஸோ கஸ்டமர் சப்போர்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதில் பண்ணுறாங்கன்றது என்னுடைய புரிதலுங்க. ஸோ டீட்டெயில்டாக உங்களுக்கு தெரியணுன்றதுனா ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் வாசிக்கலாம். கேஸ் ஸ்டடிஸும் சிலது கொடுத்துருக்காங்க. இது தவிர 3 சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், இது வந்து கிளவுட் பேஸ்டுன்னு நினைக்கிறேங்க. இன்னொன்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அது ரிலேட்டடான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் டிஜிட்டல் ப்ராசஸ் ஆட்டோமேஷன். டீட்டெயில்டாக எனக்கு ரொம்ப தெரியலைங்க, நான் மேலோட்டமாக தான் இது பார்த்தேன். அந்த டீட்டெயில்டாக அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்கன்றது வந்து கம்பெனி, அவங்க 97% அவங்க ரெவென்யூ வந்து அந்த டிஜிட்டல் சர்வீஸ்லாம் வருது. நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, 3 பிஸ்னஸ் யூனிட் வச்சுருக்காங்க. அதில் டிஜிட்டல் பிஸ்னஸ் யூனிட்ல இருந்து தான் 97% ரெவென்யூ அவங்களுக்கு வருவதாக அவங்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் அமங் இந்தியன் ஐடி கம்பெனிஸ்னு யார் சொல்கிறதா கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்ட் பார்ட்டி ஏஜென்சி ஃப்ராஸ்ட் அண்ட் சுலைவான் ரிப்போர்ட் அப்படின்றவங்க சொல்கிறாங்கன்றத கோட் பண்ணுறாங்க. இது ஒரு கரெக்டான கணிப்பு இல்லைன்றது என்னுடைய தாழ்மையான கருத்துங்க. கரெக்டான கணிப்புனா இந்த கம்பேரிசன் கரெக்டு கிடையாது. ஏன்னா இவங்க யார் கூட கம்பேர் பண்ணி காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபோசிஸ், மைண்ட்ரி, ஆக்சென்ச்சர், காக்னிசன் போன்ற கம்பெனி கூட கம்பேர் பண்ணிட்டு அவங்களோட டோட்டல் ரெவென்யூவில் டிஜிட்டல் எவ்வளோ சதவீதம் இருக்குது அப்படின்னு கால்குலேட் செஞ்சு காட்டுறாங்க. ஸோ இன்ஃபோசிஸ் போன்ற கம்பெனியோட ரெவென்யூவே ஹியூஜாக இருக்கும். ஸோ இன்ஃபோசிஸோட ரெவென்யூவில் டிஜிட்டல் ரெவென்யூ மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 31% மட்டுமே. ஆனால் இந்த ஹாப்பி மைண்ட்ஸோட ரெவென்யூ 97% டிஜிட்டலில் வருது. அதனால் அவங்க டிஜிட்டலில் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லிட முடியாதுன்றது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன்னா அவங்க மற்ற டிபார்ட்மெண்ட் இல்லை மற்ற பிஸ்னஸ் யூனிட் அவ்வளோ ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணல. ஆனால் இன்ஃபோசிஸில் மற்ற பிஸ்னஸ் யூனிட்ஸும் ரெவென்யூ ஜென்ரேட் பண்ணி இருந்திருக்கலாம். அதனால் ஆட்டோமேட்டிக்காக டிஜிட்டலோட பர்சன்டேஜ் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது கரெக்டான கம்பேரிசன் இல்லைன்னு என்னோட தாழ்மையான கருத்துங்க. உங்களுக்கு இது முரணான கருத்து இருக்குது இல்லை வேற ஒரு கருத்து இருக்குன்னா தயவு செஞ்சு பதிவு பண்ணுங்கள், அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம ஃபினான்ஷியல்ஸ் இந்த கம்பெனியோடத விரைவாக பார்த்துடலாங்க. சரிங்க, இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட். ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எளிதில் வாசிக்கலாம், பேலன்ஸ் ஷீட் எப்படி எளிதில் வாசிக்கலாம், கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை எப்படி எளிதில் வாசித்து புரிஞ்சுக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்டான வீடியோ நம்ம சேனலில் இருக்குங்க. பார்க்காதவங்க தயவு செஞ்சு அது பாருங்கள். அதோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஒரு ஆனுவல் ரிப்போர்ட்டில் வர ஃபினான்ஷியல் நம்பர்ஸை எளிதாக எப்படி வாசிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் அந்த வீடியோ. ஸோ இப்போ நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸை பற்றி விரைவாக பார்த்துடலாங்க. அவங்க 3 வருஷத்துக்கான டேட்டாவை கொடுத்துருக்காங்க. 2018, 2019, 2020. அவங்க வெப்சைட்லும் இதுக்கு முன்னாடி வருஷத்தெல்லாம் எனக்கு கிடைக்கலைங்க. ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்ட்டுக்கும் இதுக்கு முன்னாடி வருஷத்துக்கானது நான் தேடி பார்த்து கிடைக்கல. எனக்கு கிடைக்கலையா இல்லை நான் மிஸ் பண்ணிட்டேன்னா என்னன்னு தெரியல. ஆனால் அந்த டேட்டாவும் இருந்துன்னா நல்லாயிருக்கும். கம்பெனி 2011 இன்கார்பரேட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2011 2017 வரைக்குமான டேட்டாவை ஏன் அவங்க வெப்சைட்டில் வைக்கல அப்படின்றது எனக்கு தெரியலைங்க. இல்லை எங்கேயாவது ஒரு பொது இடத்துல வச்சிருந்துருக்கலாம், அது உபயோகமாக இருந்திருக்கும் இந்த நேரத்தில். ஆனால் இப்போ 3 வருஷம் டேட்டா தான் இருக்குது. ஸோ அது விரைவாக நம்ம பார்த்துடலாம். ஸோ 3 வருஷத்தில் அவங்க டோட்டல் இன்கம் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா 2018 இது எல்லாமே வந்து இன் மில்லியனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ 489 கோடியிலிருந்து 2018 2019 601 கோடி 714 கோடி 2020 அவங்க இன்கம் மட்டுமே. ஸோ எல்லாமே சேர்த்து இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 3 வருஷத்துக்கு பார்க்கும்போது 2018 நஷ்டம் ஏற்பட்டிருக்குங்க 230.8 மில்லியன். ஸோ இது கோடியில் வரும்போது 23 டிவைட் பை 10ங்க, கோடியில் வரும்போது 23 கிட்டத்தட்ட. அதே மாதிரி 2019 பார்த்தீங்கன்னா 129.8 மில்லியன் லாபம். 2020 பார்க்கும்போது 736 மில்லியன் லாபம். ஸோ 2020 பார்த்தீங்கன்னா பெரிய ஜம்ப் இருக்குது. ஸோ 2019 ப்ராஃபிட் வந்து 12.9 crores. 2020 அவங்க லாபம் பார்த்தீங்கன்னா 73.6 crores. இந்த ஜம்ப் பார்த்தீங்கன்னா பெரிய ஜம்பாக இருக்குது. இது என்ன காரணம்னு டீட்டெயில்டாக பார்க்கணும். இது சஸ்டெயின் ஆகுமா வரும் வருஷத்துலையும் அப்படின்றது தெரியல. ஸோ இது மட்டும் கம்பேர் பண்ண ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. ஆனால் இது சஸ்டெயினபிளாக இல்லை அப்படின்னா அது நெகட்டிவாக இருக்கும். சரிங்க, இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் எப்படி எளிதில் வாசிக்கணும் நம்ம வீடியோ பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அசட்ஸ்னா என்ன, லைபிலிட்டிஸ்னா என்ன, கரண்ட் அசட்ஸ்னா என்ன, நான் கரண்ட்னா என்னன்ற தகவல் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் முதல்ல வந்தோடனே நம்ம பார்க்க வேண்டியது, அதிகமாக பார்க்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளவு கடன் வச்சுருக்காங்க, பாரோயிங்ஸ் வச்சுருக்காங்க, எவ்வளவு ரிசர்வ்ஸில் இருக்குது அப்படின்றது தான் நம்ம குறிப்பாக பார்ப்போம். ஸோ ரிசர்வ்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலுக்குள்ளார இருக்கும். அவங்க நோட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது டீட்டெயில்டாக பார்க்கணுன்றது அதை போய் நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஸோ ஈக்விட்டிஸில் அது பார்த்தீங்கன்னா 2018
18ல் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது, -1349.2 மில்லியனில். 2019ல் பார்த்தீங்கன்னா 943.2, அதுவும் மைனஸில் இருக்குது மில்லியனில். 2020ல் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பெரிய ஜம்ப் இருக்குது, 2201.8 மில்லியனில் இருக்குது. ஸோ டோட்டலாக அதர் ஈக்விட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2020ல் அதிகமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். இது 3 வருஷம் டேட்டா தான் இருக்கிறதுனால நமக்கு பெருசாக கம்பேரிசன் பண்ண முடியல. இது ஒன் டைம் நடந்த விஷயமா இல்லை இது சஸ்டெயின் ஆகுமா அப்படின்ற கேள்வி எழுந்து கொண்டே இருக்கும். சரி, உடனே நம்ம பாரோயிங் செக்ஷன் சைடில் போயிடலாம். ஸோ பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் கரண்ட்னா 12 மாதத்துக்கு அப்புறமா செட்டில் பண்ணக்கூடிய பாரோயிங்ஸ். அது பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இது எல்லாமே மில்லியன்ஸில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ 2019ல் 85 மில்லியன், 2020ல் 13.2 மில்லியனாக தெரியுது. இது வந்து நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். இப்போ கரண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்குது, அது பாரோயிங்ஸில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். கரண்ட்னா 12 மாதத்துக்குள்ளார செட்டில் பண்ண வேண்டிய பாரோயிங்ஸ். ஸோ அது பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. 2018ல் 685.5 மில்லியன், 2019ல் 601.2, 2020ல் பார்த்தீங்கன்னா 691.6. பாரோயிங்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. சரிங்க, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டில் டோட்டலாக ஒரே ஒரு விஷயம் மட்டும் பார்த்துடலாம். டோட்டலாக கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்றது 2018ல் 165.1 இருந்தது, 2019ல் 162.7 இருந்தது, 2020ல் 435.3 அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஸோ அது அதிகமாக இருக்குது. அதுவும் முதல்ல சொன்ன மாதிரி இது ஒன் டைமாக இல்லை இது சஸ்டெயின் ஆகுமா அப்படின்றது தெரியலை. சரிங்க, ஹாப்பி மைண்ட்ஸோட கஸ்டமர்ஸ் எந்த இடத்துல இருக்காங்க, எந்த ஜாகிரஃபி பேஸ்டாக இவங்களுக்கு ரெவென்யூ அதிகமாக வருதுன்ற டீட்டெயில்ஸ் தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஃபினான்ஷியல் இயர் 2020ல் பார்த்தீங்கன்னா 77.5% வந்து யூஎஸ்ஏலேருந்து வருதுங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 11.9%, யூகே 7.2, அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 3.4%. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ தான் அவங்க ரொம்ப அதிகமாக நம்பி இருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். யூரோப்பில் யூகே மட்டும்தான் காட்டியிருக்காங்க, மற்றதெல்லாம் அதர்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்குன்றது என்னுடைய கருத்துங்க. ஸோ இப்போ இவங்க ஒரு கரன்சி மேலே ரொம்ப டிபெண்ட்டாக இருக்காங்கன்றது தெரியுது. ஸோ அதுவும் ஒரு சின்ன ரிஸ்க்காக எடுத்துக்கலாம். அவங்களே அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா, இப்போ தற்போதைய கோவிட் காரணமாக டாலர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, ருப்பி வீக்காக இருக்குது அப்படின்றத சுட்டி காட்டிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, இது அவங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உண்மைதாங்க, அவங்களுக்கு சாதகமாக இருக்குது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க இங்கேருந்து. ஸோ டாலர் அதிகமாகும் போது அவங்களுக்கு லாபம் தான். ஆனால் இதுவே ரிவர்ஸில் நடந்ததுன்னா அவங்களுக்கு ரிஸ்க்கு. இப்போ டாலர் கீழே போகுது, ருப்பி ஸ்ட்ராங் ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த ரிஸ்க் இருக்குது. அது பெரும்பாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்றதும் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் அந்த ரிஸ்க் இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுவும் ஒரு கரன்சி கூட இவங்க ரிஸ்க் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவங்க இண்டஸ்ட்ரி வைஸ் அவங்க ரெவென்யூவில் எந்த இண்டஸ்ட்ரி அதிகமாக கொடுத்துருக்கு அப்படின்றது. இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2020ல் பார்த்தீங்கன்னா எட்யூடெக் அவங்க அந்த இண்டஸ்ட்ரி தான் வந்து அவங்களுக்கு 21.3% கொடுத்துருக்கு. ஸோ முக்கியமாக நம்ம ஐடி இண்டஸ்ட்ரியில் இந்த பிஎஃப்எஸ்ஐ பார்ப்பாங்க, பேங்கிங், ஃபினான்ஷியல் செக்டர், இன்சூரன்ஸு. ஸோ அதில் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2020ல் பார்த்தீங்கன்னா 17.5% இருக்குது அவங்கக்கிட்ட. ஸோ இந்த ஸ்பிளிட் அப் வந்து அவங்க அந்த ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. சரிங்க, அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்ச் 31, 2020 வரைக்குமான டேட்டாவில் அவங்க 157 ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருந்ததாக அந்த கம்பெனி ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த கம்பெனியோட ஸ்பிளிட் அப் எப்படி, ரெவென்யூ பேஸ்ட் எப்படி ஸ்பிளிட் அப் பண்ணியிருக்காங்கன்னா, $1 to 5 மில்லியன் கொடுக்குற கம்பெனிஸ் இந்த ஃபினான்ஷியல் இயர் 2020ல் பார்த்தீங்கன்னா 24 கம்பெனிகள், $5 to 10 மில்லியன் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மோர் தென் $10 மில்லியன் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்த டேட்டா. நம்ம ஆக்சிஸ் கேபிட்டலில் இன்னொரு அடிஷ்னல் டேட்டாவும் இருக்குங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜூன் 30, 2020 டேட்டா பிரகாரம் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸுக்கு 148 ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் தான் இருக்குது அப்படின்னு ஆக்சிஸ் கேபிட்டல் டேட்டாவில் சொல்லியிருக்காங்க. ஸோ மார்ச்லேருந்து ஜூனுக்குள்ளார அவங்களோட ஆக்டிவ் கஸ்டமர்ஸோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு. இதுவும் ஒரு நெகட்டிவாக பார்க்கலாங்க. அது கொரோனா காரணமாக கூட இருக்கலாம், ஆனால் குறைஞ்சிருக்கு. சரிங்க, ஆஃப்ஷோர் ஆன்சைட்டில் அவங்க ரெவென்யூ பர்சன்டேஜ் ஸ்பிளிட் அப் பண்ணியும் காட்டியிருக்காங்க. ஸோ ஃபினான்ஷியல் இயர் 2020ல் ஆன்சைட்லேருந்து அவங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22.5%, ஆஃப்ஷோரோட ரெவென்யூ 77.5%.
சரிங்க, அவங்களோட ஒர்க் ஃபோர்ஸ் யூட்டிலைசேஷன் பர்சன்டேஜும் கொடுத்துருக்காங்க. ஃபினான்ஷியல் இயர் 2020 பார்த்தீங்கன்னா 76.9% யூட்டிலைசேஷன் இருக்குது. 2019 ஃபினான்ஷியல் இயரில் 77.3% இருக்குது. அதில் தான் அதிகமாக இருக்குது அந்த 3 வருஷத்தில். அப்புறம் ஃபிஸ்கல் இயர் 2018 பார்த்தீங்கன்னா 68.4% தான் இருக்குது. நம்ம முன்னே ஃபினான்ஷியல்ஸில் பார்க்கும்போது ஃபினான்ஷியல் இயர் 2018 கம்மியாக இருந்ததுன்னு நினைக்கிறேங்க. ஸோ அதுக்கு முக்கிய காரணம் இதுவாக கூட இருக்கலாம். ஏன்னா டெலிவரி யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபோர்ஸ் யூட்டிலைசேஷன் பார்த்தீங்கன்னா 68% தான் இருக்குது. சரிங்க, யூஎஸ்டி பில் ரேட்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. ஆன்சைட்டுக்கு இப்போ ஃபினான்ஷியல் இயர் 2020 பார்த்தீங்கன்னா 91.1 இது வந்து யூஎஸ்டியில் கொடுத்துருக்காங்க அப்படின்ற பில்லிங் ரேட்டு. ஆஃப் ஷோரில் பார்த்தீங்கன்னா 25.6 இது பர் ஹவர் பேஸஸாக கூட இருக்கலாம். ஸோ இது இங்கே தான் அவங்களுக்கு காம்படிஷன் அதிகமாக வரும். HCL, TCS, இன்ஃபோசிஸ்லாம் குறைந்து கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்களுக்கு ரெப்புடேஷனும் இருக்குது. ஸோ அவங்க பிஸ்னஸை எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரொம்ப காம்படிட்டிவான ஃபீல்டு. இதுவும் ஒரு ரிஸ்க்கு ஃபேக்டர். சரிங்க, விரைவாக அவங்க என்னென்ன டெக்னாலஜிஸில் இப்போ எமர்ஜிங் டெக்னாலஜிஸில் என்டர் ஆகிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் கொடுத்துருக்கிறது ஆட்டோமேஷன், பிளாக் செயின், அப்புறம் ட்ரோன்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். இது தவிர அவங்களே ரெடிமேடாக சில சாஃப்ட்வேர்ஸ் ஆர் சொல்யூஷன்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க கஸ்டமர்ஸ்க்கு டைரெக்டாக கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு. அந்த ப்ராடக்ட்ஸோட பெயர்களும் குறிப்பிட்டிருக்காங்க. எலிப்ஸு, டிஜிட்டல் கண்டென்ட் மானிட்டைசேஷன், DCM, அப்புறம் யூனிவூ, அது பிக் டேட்டா ரிலேட்டட் சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரோரைட், அது வந்து ஒரு டெஸ்ட் ஆட்டோமேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அவங்களோட டெக்னிக்கல் எபிலிட்டிஸ் மாதிரி காட்டியிருக்காங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில். சரிங்க, நான் முன்ன சொன்ன மாதிரியே கேஸ் ஸ்டடி ஒரு பிஸ்னஸ் யூனிட்டுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அந்த ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் டீட்டெயில்டாக வாசிச்சு பார்க்கலாம். அது என்ன ப்ராப்ளம், அதுக்கு எப்படி சொல்யூஷன் அச்சீவ் பண்ணாங்க, எந்த இண்டஸ்ட்ரிக்காக அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த கேஸ் ஸ்டடியில் கொடுத்துருக்காங்க. சரிங்க, ஆக்சிஸ் கேபிட்டல் என்ன சொல்கிறாங்க, இது வாங்கலான்றாங்களா வாங்க வேணான்றாங்களா இந்த ஐபிஓலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க நியூட்ரலாக இருக்கிற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிட்டேங்க. ஏன்னா வாங்கணும் அவங்க சொல்ல, வாங்காதுன்னு சொல்கிற வெறும் டேட்டா மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. வேறு ஏதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இந்த டீட்டெயில்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா நான் தேடி பார்த்த வரைக்கும் எனக்கு கிடைக்கலைங்க. ஆக்சிஸ் கேபிட்டல் தான் எனக்கு கிடைச்சது. ஸோ இந்த வீடியோக்கான டேட்டா எங்கேருந்துலாம் நமக்கு கிடச்சதுன்னு பார்த்தீங்கன்னா BSE India, chittorgarh.com, happiestminds.com மற்றும் ஆக்சிஸ் கேபிட்டல் ரிப்போர்ட். இவங்க அனைவருக்கும் நன்றி. சரிங்க, இந்த இன்ஃபோசிஸ் மைண்ட்ரி கூட கம்பேரிசன் பண்ணலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் அந்த கம்பேரிசன். சரிங்க, ப்ளூ கலரில் இருக்கிறது இன்ஃபோசிஸ், க்ரீன் கலரில் இருக்கிறது மைண்ட்ரி, ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ். சரி, இப்போ நம்ம 2019ஆம் ஆண்டுக்கான ரெவென்யூ பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் 11,810, இது வந்து US$ மில்லியன் கணக்குலிங்க, அவ்வளவு இருக்குது இன்ஃபோசிஸ்க்கு. அதே மைண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 1,016, அது வந்து அவ்வளோ US$ மில்லியனில். அதே ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 101 தான். ஸோ இப்போது ரெவென்யூ 2015க்கும் 2019க்கும் CAGR க்ரோத் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ்து 11.6%, மைண்ட்ரிது 18.9%, ஹாப்பியஸ்ட் மைண்ட்து 17.21%. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸோட எனக்கு இன்னொரு நெகட்டிவ் முன்னே சொன்ன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஃபினான்ஷியல் டேட்டாவை ஏன் இன்கார்பரேட் ஆன டேட்லேருந்து அவங்க வெப்சைட்டில் அப்டேட் பண்ணலன்னு எனக்கு தெரியும். அவங்க வெப்சைட்டில் நான் செக் பண்ண என் கண்ணுக்கு தென்படலை. மற்ற வருஷத்துக்குரியது எல்லாமே கடைசி 3 வருஷத்துக்குரிய ஃபினான்ஷியல் டேட்டா மட்டும்தான் பப்ளிக் எனக்கு கிடைக்க முடிஞ்சது. மற்ற வருஷத்தும் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் உபயோகமாக இருந்திருக்கும், இன்னும் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்திருக்கும். அது எனக்கு கிடைக்கலையா இல்லை அவங்க அப்லோட் பண்ணலையான்னு எனக்கு தெரியுங்க. நான் சர்ச் பண்ண வரைக்கும் எனக்கு கிடைக்கல. உங்களுக்கு ஏதாவது கிடச்சுன்னா அந்த டீட்டெயில்ஸ் இல்லை லிங்க் எனக்கு அனுப்பிவிடுங்க. அதே மாதிரி ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2019 பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸில் வந்து 3,006 மில்லியன்லிங்க. அதே வந்து மைண்ட்ரி இது பார்த்தீங்கன்னா 141, நம்ம ஹாப்பி மைண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 10.38. இப்போ தான் அந்த CAGR இதுக்கு தெரியும் நமக்கு. CAGR ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2015 19 பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் 5%, நம்ம மைண்ட்ரி 9% கிட்டத்தட்ட. ஆனால் ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா 95.07. ஸோ ஒரு வருஷத்தில் அவங்க அதிகமாக வந்ததுனால இந்த CAGR அதிகமாக காட்டுது. ஸோ 95% வந்து சஸ்டெயின் பண்ண முடியுமா எல்லா வருஷன்றது வந்து ஒரு கேள்விக்குறி தான். அது முடியாதுன்றது தான் அனைவருக்கும் ஒப்பீனியனாக இருக்கும்.
சரிங்க. இப்போ இந்த ரெவென்யூவும் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸும் என்ன சதவீதத்தில் இருக்குது அப்படின்னு ஒரு சின்ன கால்குலேஷன் இங்கே எழுதி வச்சுருக்கேங்க. அதாவது நம்ம ஹாப்பி மைண்ட்ஸோட ரெவென்யூ 2019 பார்த்தீங்கன்னா $101 மில்லியனில் இன்ஃபோசிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது எவ்வளோ சதவீதம்னு பார்த்தீங்கன்னா அது 0.85% மட்டுமே. எதையும் கம்பேர் பண்ணுறேன்னா 2019 இருக்கிறதுங்க. ஸோ 2019 ரெவென்யூ இதுதான் கம்பேர் பண்ணுறேன். ஸோ இதில் 101 வந்து நம்ம ஹாப்பி மைண்ட்ஸில், அது இன்ஃபோசிஸ் கூட கம்பேர் பண்ணும்போது அது வந்து 0.85% மட்டுமே. அதுவே அந்த 101 வந்து நாம் மைண்ட்ரியோட 1016 கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 10% மட்டுமே. இதுவே நம்ம ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் நம்ம 2019 எடுத்துக்கலாம். ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 2019 அது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ் 10.38, அதே இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 3006. ஸோ அது எவ்வளவு சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 0.35% மட்டுமே. அதுவே மைண்ட்ரி கூட கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 7.36%. இது நான் எழுதி வச்சுருக்கேங்க, அதை பார்த்து தான் வாசித்தேன். சரிங்க. இப்போ கடைசியில் ஒரு 2 முக்கியமான ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட். நமக்கு அது தெரியும், அது அதிகமாக இருக்கிறது தான் நல்லது. இன்ஃபோசிஸ்க்கு 29% கொடுத்துருக்காங்க. இது LFYன்றது வந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருங்க. ஸோ இன்ஃபோசிஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 29%. அதே மைண்ட்ரிக்கு 24%. ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸ்க்கு 32.80%. இது கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அது ஒரு நல்ல சைன் தான். ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி, அதுவும் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயருக்கு பார்த்தீங்கன்னா அதுவும் அதிகமாக இருக்கிறது தான் நல்லது. இன்ஃபோசிஸ்க்கு 26%, மைண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா 20%, ஹாப்பி மைண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 27.1%. சரிங்க. இப்போ இதுதான் அந்த கம்பேரிசன். இப்போ நம்ம PE இந்த கம்பெனியோடது கால்குலேட் பண்ணுறதுக்கு முயற்சிக்கலாம். அவங்க ரெட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸில் இந்த ஐடி இண்டஸ்ட்ரியோட ஹையஸ்ட்டு லோவஸ்ட்டு ஆவரேஜ் PE கொடுத்துருக்காங்க. இது எப்போ சப்மிட் பண்ணாங்களோ அப்போக்குரிய டேட்டாங்க. இப்போ இது செக் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். ஸோ இந்த கம்பெனியோடது ஹாப்பியஸ்ட் மைண்ட்ஸோட EPS ஏர்னிங்ஸ் பர் ஷேர் எவ்வளவு அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ 2020க்கான டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 7.04 ஏர்னிங்ஸ் பர் ஷேர். நமக்கு PE கால்குலேட் பண்ண போகிறோம், ப்ரைஸ் டு ஏர்னிங்கு. அதோட ஃபார்முலா தெரியும், ஷேர் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பர் ஷேர். இப்போ ஷேர் ப்ரைஸ் அப்பர் ப்ரைஸ் பேண்டுக்கு எடுத்துக்கலாம். ஸோ 166ன்னு எடுத்துக்கலாம் அப்பர் ப்ரைஸ் பேண்டு. எவ்வளோ EPS 7.04. ஸோ நமக்கு PE எவ்வளோ வருது 23.58 அப்பர் பேண்டில் கால்குலேட் பண்ணும்போது. இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 21.8. ஆனால் இவங்களது ஹாப்பி மைண்ட்ஸ் எவ்வளோ வருது 23.58. ஸோ கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இப்போது லோவர் ப்ரைஸ் பேண்டுக்கு என்ன PE வருதுன்றது கால்குலேட் பண்ணுறேன். இப்போ லோவர் ப்ரைஸ் பேண்ட் என்ன எடுத்துக்க போகிறோம், 165 தான் இந்த IPOக்கு. அது டிவைடட் பை 7.04 எங்கேருந்து எடுத்தோம், EPS 2020 வருஷத்துக்கானது. ஸோ எவ்வளோ வருது 23.43. இது வந்து லோவர் ப்ரைஸ் பேண்ட். ஸோ லோவர் ப்ரைஸ் பேண்ட் கால்குலேட் பண்ணும்போது ஆவரேஜை விட அதிகமாக இருக்குது. ஸோ கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க. சரிங்க, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். கடைசியாக கேள்வி கேட்பீங்க, நான் அப்ளை பண்ணுறேன்னா இந்த IPOக்கு அப்படின்றது. நான் IPOக்கு லாங் டேர்முக்கு கண்டிப்பாக கிடையாதுங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி HCL டெக்னாலஜிஸில் லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதனால் லாங் டேர்முக்கு கண்டிப்பாக பண்ண மாட்டேன். லிஸ்டிங் கெயின்ஸுக்கு பண்ணுமா வேணாமான்றது யோசிச்சுக்கிட்டு இருக்கேங்க. பெரும்பாலும் பண்ண வேண்டான்ற முடிவு தான் இருக்குது. எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு நியூஸ் இருந்தது, கிரே மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாக இருக்குது, அதனால் லிஸ்டிங் கெயின்ஸ் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் IPOவில் கட்ட வேண்டிய பணம் ரொம்ப 15,000 விட கம்மி. ஸோ அதனால் ரீட்டைலுக்கான சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு அவங்க ஆன்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் இந்த கிரே மார்க்கெட்டை அப்படியே நம்பிட முடியாதுங்க. அதை மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ லிஸ்டிங் கெயின்ஸ்க்காக மட்டுமே இன்வெஸ்ட் செய்கிறவங்க கண்டிப்பாக ஒரு எக்ஸிட் பிளானோட என்டர் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு சாதகமாக போச்சுன்னா நல்லது. ஏன்னா அந்த டைமில் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது, பொதுவாக உலக மார்க்கெட் எப்படி இருக்க போகுதுன்றதும் ஒரு காரணமாக இருக்கும். ஸோ அது லக்கும் கொஞ்சம் இருக்குது. அதனால் எக்ஸிட் பிளான் கண்டிப்பாக வைங்க. லாபமோ நஷ்டமோ அன்னைக்குள்ளார வெளியில் வரணுன்ற மனப்பக்குவம் இருக்க வேண்டும். ஸோ அது யோசிச்சுட்டு முடிவு பண்ணுங்கள். உங்கள் கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுக்கு இந்த IPO பற்றியான தகவல்கள் ஏதாவது கூடுதலாக தெரியும், கருத்து தெரிவிக்கணுங்க, தயவு செஞ்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும். முக்கியமாக வீடியோ பற்றியான கருத்தும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.